அதை வந்துங்க முருகன் துணை. இப்போ வந்து நம்ம நம்ம என்னங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். வீடு கட்டணும்னு நினைக்கிறது வந்துங்க, நீங்கள் தப்பு இல்லை, வீடு கட்டணும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா, முதல் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணுங்க. கடவுள் பக்தி இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. அதே கொண்டு போய் அடிப்பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அதுக்கு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதை வந்து இறைவனோட வழிபாடு, ஒரு கோயில் குளத்துக்கெல்லாம் போய் எல்லாம் வண்டி பிடிச்சி செஞ்சு என்னங்க செஞ்சு அப்படியெல்லாம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். பிரச்சனை இல்லாமல் வீடு கட்ட முடியும். சரிங்களா? பிரச்சனை இல்லாமல் வீடு கட்டுறதுனா இறைவனோட அனுகிரகம் வேண்டும். கடன் இல்லாமல் வீடு கட்டி பழகணுங்க. நீங்கள் என்னங்க, கடனே வாங்கக்கூடாது. கடனே வாங்காமல் வீடு கட்டணுன்னா எப்படின்னா, கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும். நேராக போகணும், நேராக வரணும், இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தில் கடனெல்லாம் வீடு கட்டிடுவீங்க. அவர் வழி கட்டிடுவார். என்னடா இப்படி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. நான் கடன் இல்லாமல் தான் வீடு கட்டியிருக்கேன். இந்த பேசுகிற வீடு கடன் இல்லாத வீடு கட்டியிருக்கேன். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, கடனே 5 பைசா இல்லாமல் வீடு கட்டியிருக்கேன். அவர் வழி காட்டிடுவார் உங்களுக்கு. இதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, பெருசு ஒன்றும் இல்லை. பாவங்கள் செய்யக்கூடாது 1, உழைப்பில்லாத காசு வாங்கி ஜோப்பில் விடக்கூடாது 2, மனைவியை சந்தோஷம் வச்சுக்கணும் 3, சுற்றுப்புற சூழல்கிட்ட அன்பு ஆசாரமாக பழகணும். அவ்வளோதான். இப்படி நீண்ட நாளாக இருக்கணும். நீண்ட நாளாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறது சிக்கல் இல்லாமல் நடக்கும். இறைவனோட துணையோட வச்சுட்டுங்களா பாருங்கள். ஓகே.